இருக்கிற அன்னைக்கு வெற்றி கையால என் கழுத்துல தாலி கட்டிடக்கூடாதுன்னு முத நாளே அவர் வரும்போதே இவர் கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டாரா இல்லையான்னு கேளுங்க. அபி, நீ கண்டதையும் பேசிட்டு இருக்க. பொய் சொல்லாத. அப்புறம் இன்னும் நான் சத்தமா உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கும். என் வீட்டுக்காரர் பைக்ல வர வழியில குறுக்குல கம்பியை கட்டி வச்சு கழுத்தறுத்து கொலை பண்ண பார்த்தது யாரு? உண்டா இல்லையா சொல்லு. உன் மனசாட்சியை கேட்டு பார்த்துட்டு சொல்லு. டேய் சூர்யா, என்னடா இதெல்லாம்? அது இல்ல சித்தப்பா, அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க பண்ணிருக்கீங்க அப்படித்தானடா? சித்தப்பா, மாமா தான். என்னடா என்னடா நடக்குது இந்த வீட்டுல? பத்தாததுக்கு இப்ப என் வீட்டுக்கார மேல பழிய போட்டு ரொம்ப தந்திரமா இவரே அவரை திட்டுறாரு. நடக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத சின்ன குழந்தை கிடையாது நானு. டேய் சூர்யா, இதுவும் நீ பண்ணதுதானா? ஐயோ இல்ல சித்தப்பா, சத்தியமா இல்ல சித்தப்பா. நீங்க வேணா ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. இப்ப அநியாயமா பேசுறது நீதான். அந்த வெற்றி இந்த தடவை கையும் களவுமா மாட்டியிருக்கான். கண்ணார பார்த்த சாட்சி 7 பேரை போலீஸ் பிடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணோட வாக்குமூலம் இருக்கு. பத்தா குறைக்கு பூட்டுன வீட்டுக்குள்ள இருந்து குடிபோதையில வெளியில வந்தவனை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதுக்கு மேல சாட்சியே தேவையில்லை. எந்த ஜட்ஜா இருந்தாலும் ஈஸியா தீர்ப்பு சொல்லிடுவாங்க. நிச்சயமா அவன் தப்பு பண்ணிருக்கான். தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. பாத்தீங்களா சித்தப்பா, இவர் தேவையில்லாம என் மேல பழி போடுறான். தப்பு, பெரிய தப்பு பண்ற. ரவுடிகளோட உலகம், ரவுடிகளோட கலாச்சாரத்தை பத்தி உனக்கு இன்னும் புரியல. ஒரு ஜட்ஜா என்னோட வாழ்க்கையில பாதி நாள் நான் ரவுடிகளோட தான் புழங்கிக்கிட்டு இருக்கேன். இப்ப ஏதோ வயசு மயக்கத்துல உனக்கு அவன் ஹீரோவா தெரியறான். ஆனா நேருக்கு நேரா ஒரு நாள் அவனோட நிஜ முகத்தை நீ பாக்குறப்ப உன் பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் அனாதையா நிப்ப. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. அப்பா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். அவன் தப்பானவன். அவனை விட்டுட்டு வந்துரு. எங்க எல்லாரையும் விட அதுதான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நானும் பொறுமையாவே சொல்றேன்பா. வயசு மயக்கத்திலயோ இல்ல காதல் வந்தோ அவரை புருஷன்னு சொல்லிக்கிட்டு தெரியல. இது சாமி கொடுத்த வாழ்க்கை. அதனாலதான் அதை கெட்டியா புடிச்சிட்டு நிக்கிறேன். கொடுத்த சாமி நிச்சயமா ஒரு கெட்டவனை என் கையில புடிச்சு கொடுத்துறாதுன்னு நான் நம்புறேன். என் புருஷன் நல்லவர், ரொம்ப நல்லவர். நிச்சயமா பொம்பளை விஷயத்துல அவர் தப்பே பண்ணிருக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் உன் புருஷன் குடிச்சிருக்கும் போது தப்பு பண்ணிருக்கான்ல? அவர் குடிக்க மாட்டாரு. அப்படியே அவர் குடிச்சிருந்தாலும் தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அவர் குடிச்சிருக்க மாட்டாரு. அதை நான் ரொம்ப தீவிரமா நம்புறேன். இந்த கேஸ்லயும் அவர் தப்பு பண்ணல. யாரோ ஏதோ சூழ்ச்சி பண்ணிதான் அவர் இதுல சிக்க வச்சிருக்காங்க. இவ்வளவு சாட்சிக்கு பிறகு நீ? ஆமா, எவ்வளவு சாட்சி இருந்தாலும் நான் அவரை நம்புறேன். அவர் நல்லவர் தான். இந்த சூழ்ச்சியை பண்ணது யாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அதனால நான் ஒன்னும் இதை அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த சூழ்ச்சியை எப்படி பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிப்பேன். சூழ்ச்சி பண்ணவங்களோட முகத்தரையும் நான் கிழிப்பேன். அப்போ அந்த நிமிஷம் இந்த பிளான போட்டது நீங்க தான் எனக்கு தெரிஞ்சது. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்.
ஏபிபி கிட்ட ஒப்பீனியன் கேட்டியா? அவன் தப்பிச்சிட போறான். கேட்டேன் சார், கேஸ் பக்காவாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யோ, வீடியோ எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு போயிடு. அவன் தப்பிச்சிடக்கூடாது, புரியுதா? போ. சரிங்க சார். ஏய், என்னையா சத்தாங்க? சார் இந்த வெற்றியை பார்க்க வந்திருக்காங்க சார். சார் 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 ஒரு 5 நிமிஷம் சார், வெற்றியை பார்த்துட்டு போயிடுறேன் சார். என்னங்கடா, உங்களையும் தூக்கி உள்ள போடணுமா? தைரியமா ஸ்டேஷன்ல வந்து பேசிட்டு இருக்கீங்க? சார் எங்கள் அண்ணன் சார், மனசு தாங்கலை, ஒரே ஒரு தடவை பார்க்க விடுங்க சார். கோர்ட்டு வாசல்ல வண்டி நிக்க தானே போகுது. கோர்ட்ல உள்ள கூப்பிடுற வரைக்கும் அவன் அங்கே தானே உட்காந்துட்டு இருப்பான். அப்ப பாத்துக்கலாம். இப்ப கிளம்பு. சார் அங்கெல்லாம் பக்கத்தில் நின்று பேச முடியாது சார். ஒரே ஒரு தடவை சார், 5 நிமிஷம் சார், 5 நிமிஷம் பேச விடுங்க சார். உங்கள் காலில் கூட விடுறேன் சார். ஹேய், ஸ்டேஷன்ல வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கியா? அடி வாங்குவேன், போடா. சார் வேற என்ன செஞ்சா வெற்றியை பார்க்க முடியும்னு சொல்லுங்க சார். அவனுக்கு சாப்பாடு வாங்கி தருவோன்னு சொல்லி கேட்கல, ஒரு வாய் தண்ணி வாங்கி தருவோன்னு சொல்லி கேட்கல சார். ஒரு 2 நிமிஷம் பார்க்க விடுங்க சார், கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். கோர்ட்டுக்கு கிளம்புற நேரம் 2 நிமிஷம் தான் டைம். போய் பாருங்க. நன்றி சார். ஏடியா சார் நன்றி சார். தொடர்ந்துடியா? வாங்க. அண்ணா பார்த்தேன். ஏய் வெற்றி பார்த்துப்பா, பார்த்து வாங்கண்ணே. உட்காருப்பா. மெதுவா. அண்ணா பொறுமையாக உட்காருங்க. பார்த்தனே. கொண்டு போய் தண்ணி போடுறேன் போடுறேன். இந்த அண்ணா அண்ணா தண்ணி. என்னப்பா வெற்றி இப்படி அடிச்சு துவச்சிக்கிறானுங்க? இவ்வளோ அநியாயம் பண்றாங்க, இவ்வளோ அக்கிரமம் பண்றாங்களே, இவங்கள கேள்வி கேட்க யாருமே இல்லையா? அண்ணன் எங்க? என்னண்ணே? அண்ணனுக்கு தகவல் சொன்னீங்களா இல்லையாடா? அது வந்து வெற்றி காலையிலே சீக்கிரமா போய் தகவல் சொல்லிட்டோம். உடனே மாவட்டத்துக்கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. யாருமே வரலையே. ஏன் அண்ணன் பேச்ச யாரும் கட்சியில மதிக்கலையா? அதானே ஒண்ணுமே புரியலண்ணே. அண்ணன் சொன்ன ஸ்பீடை பார்த்தா கேஸே எல்லாமே வெளியில கொண்டு வந்திருக்கணுண்ணே. என்னாச்சுன்னே தெரியலண்ணே. டேய், அண்ணன்ட்ட சொல்லுங்கடா, உனங்க டார்ச்சர் தாங்க முடியலன்னு. அடிச்சு கொன்றுவானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பேசிட்டீங்களா? தம்பி கிளம்பு கிளம்பு. சார் 2 இட்லி மட்டும் வாங்கி கொடுத்துருவோம் சார். உங்களை பார்த்து பேச விட்டதே பெரிய புண்ணியம். இதுல இட்லியும் ஏழையும் தான் முக்கியமா? போ. இப்படி நடக்க முடியாத அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கீங்களே சார். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி போலீஸ் கஸ்டடியில தான் எடுக்க போறோம். குறைஞ்சது ஒரு 5 நாளாவது எடுப்போம். அதுக்கப்புறம் உடம்புல என்னென்ன மிஞ்சுதோ அப்ப வந்து பொறுக்கிட்டு போங்க. இப்போ கிளம்புங்க. யோ அனுப்பியா, வெளியே போங்க. கிளம்புங்கப்பா. எழுந்துரு. போடியா வேகமா. வேகமா வா. யோ வண்டியில் ஏத்தியா? அபி அண்ணி அபி அவனை பாத்தியாமா? அண்ணி அண்ணங்கிட்ட வந்து ஆறுதலா ஒரு வார்த்தை கூட நீங்க பேசலையே அண்ணி. அவர் என்ன எதிரியா பாப்பாரு. இந்த நிலைமையில நான் அவரை பார்த்தா அவரை டீஸ் பண்றதா நினைச்சுப்பாரு, அவமானமா நினைச்சுப்பாரு. அவர் மனசை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் நான் இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அண்ணி அண்ணனை உடனே பெயில் எடுக்கணும் அண்ணி, இல்லைன்னா அடிச்சே கொண்டுடுவானுங்க. இல்ல, இதுக்கப்புறம் அவர் மேல ஒரு அடி கூட விழுறதுக்கு நான் விட மாட்டேன். கடைசி நம்பிக்கையா நீதாமா இருக்க. எப்படியா நீதாமா அவனை காப்பாற்றணும். ஆமா, அவர் என்னோட புருஷன். அவருக்காக நான் பாடுபடாம வேற யார் பாடுபட போறா? நீங்க எல்லாரும் கோர்ட்டுக்கு போங்க. அவருக்கு ஆதரவா நீங்க அவர் கூடவே இருங்க. மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. சரிங்க அண்ணி.
எப்படி பேசிட்டு போகுது பார். அக்கா 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 இருங்க வரேன். இருங்க இருங்க. என்னாச்சுக்கா? இந்த பொண்ணு ஏதோ கோவமா பேசிட்டு இருந்துச்சு. ஆமா, பெரிய பொண்ணு. அதை ஏமா நீ கேக்குற? அது பண்ணதெல்லாம் ஃப்ராடு தனம். என்னம்மா பிரச்சனை? பின்ன என்னம்மா, குடிச்சு போட்ட குவார்டர் பாட்டில கையில கொடுக்க வேண்டியதானே? அதை நான் தனியா எடுத்து வச்சுக்குவேன்ல. அது பாட்டுன்னு உடைச்சு உள்ள போட்டுடுது. என்ன சொல்றீங்க? குவார்டர் பாட்டிலா? அதுதான் குடிக்கும். அந்த வீட்டுல வேற யார் இருக்கிறா? சேச்சே, அவ குடிக்கலாம் மாட்டான்னு நினைக்கிறேன். நீங்க ஏதோ தெரியாம பேசுறீங்க. அந்த பொண்ணை பத்தி தப்பா பேச எனக்கு என்ன தலை எழுத்தாமா? 3 நாளா டெய்லி குவார்டர் பாட்டிலா போடுது. தனியா கையில கொடுனாலும் கேட்க மாட்டேங்குது. கவருக்குள்ள உடைச்சு கொண்டு வந்து போடுது. டெய்லியுமா? ஆமாமா, அதனால தானேம்மா சொல்றேன். நேத்து உடைஞ்ச பாட்டில உள்ள போட்டுருச்சு. எடுக்கும் போது என் கையில குத்திருச்சு. உடைஞ்ச பாட்டில உள்ள போடாதன்னா கேட்க மாட்டேங்குது. நம்ப முடியலமா. இன்னைக்கு கூட உடைஞ்ச பாட்டிலோட தான் குப்பையை போட்டிருக்கு. நான் ஏமா போய் சொல்ல போறேன்? இங்க பாரு. நான் ஏன் அந்த பொண்ணு மேல தப்பா சொல்றேன்? பொய்யா சொல்றேன்? அந்த பொண்ணு தினமும் இப்படிதாம்மா பண்ணின்னு இருக்குது. கைய பாருமா. அண்ணே, என்னம்மா? என் பேர் அபி. தெரியுமா? அரங்கநாதன் சாரோட கடைசி மருமக வெற்றி பொண்டாட்டி தானே? ஆமாண்ணே. ஏமா, உன் புருஷனுக்கு ஏமா இந்த புத்தி? ரொம்ப நாளா பூட்டி கிடந்த வீடு, ஏதோ ஒரு பொண்ணு குடி வந்துச்சு, அதையும் கெடுத்து விட்டாமா. அவர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்னு. அது எப்படிமா? அக்கம் பக்கத்துல எல்லாரும் சொல்றாங்க. தனியா இருக்க பொண்ண வீடு பூந்து கையை பிடிச்சி இழுக்கலாமாமா? மகாலட்சுமி மாதிரி நீ வீட்டுல இருக்கும்போது இவனுக்கு ஏமா இந்த கெட்ட எண்ணம்? சொல்லுமா, நீ என்ன பண்ணுவ பாவம்? சரி, என்ன விஷயத்துக்கு வந்தம்மா அதை சொல்லு. அந்த பொண்ணு ரம்யா எப்ப வீட்டை காலி பண்ணாங்க? நைட்டோட நைட்டா காலி பண்ணிடுச்சுமா. உங்க வீட்டுல சொல்லிட்டு போறேன்ல சொல்லிச்சு. ஆமாண்ணே, வந்துட்டு போனாங்க. அட்வான்ஸ் பணத்தை கேஷா வாங்கிட்டு போனாங்களா? நெட் பேங்கிங்ல எனக்கு அனுப்பி வச்சுது. நெட் பேங்கிங்ல திரும்ப வாங்கிடுச்சு. அவ்வளவுதாம்மா. ஏன் கேக்குற? இல்லைண்ணே, நடந்த விஷயத்த பத்தி அவகிட்ட கொஞ்சம் கேட்கணும். இப்போ எங்க போனா, எந்த அட்ரஸ்ல இருக்கான்னு எதுவுமே தெரியல. உங்ககிட்ட ஏதாவது அட்ரஸ் கொடுத்துட்டு போனாளா? இல்லையம்மா. உங்களுக்கு யார் மூலமா அவளை தெரியும்? இந்த காலத்துல தெரிஞ்சவங்கள தான் கூடி வைக்கணும்னு பார்க்க முடியுமா? புரோக்கர் தாம்மா கூப்பிட்டு வந்தாரு. அப்படியா? எந்த புரோக்கர்? புரோக்கர் இல்லம்மா, நம்ம பாவாடை சாமி இருக்காருல்ல, தெருமுனையில அயன் கடை வச்சிருக்காரு. பாவம்மா அந்த பொண்ணு. உங்க வீட்டுக்காரர் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட இந்த மாதிரி வம்பு பண்ணலாமா? நியாயமா? நீயே சொல்லு. தப்பு தானே. ஆனா உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல, அதான் விசாரிக்கிறேன். உங்களுக்கு எப்படி அந்த பொண்ணு தெரியும்? அதாதாம்மா வந்துச்சு. நீங்க வீடு பிடிச்சி கொடுக்குறீங்களாமான்னு என்கிட்ட கேட்டுச்சு. நான் தாம்மா வீட்டை காட்டினேன். பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சு. குடி வந்துருச்சு. அவ்வளோதாம்மா தெரியும். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னாங்களா? அவங்க எந்த ஊரு, இந்த மாதிரி ஏதாவது? நம்ம கிட்ட எதுக்குமா அந்த விவரத்தெல்லாம் சொல்ல போகுது? அது பேர் கூட ராமாவோ ரம்யாவோ, அது கூட சந்தேகமா இருக்குதுமா. வேற ஏதாவது வித்தியாசமான தகவல் ஏதாவது தெரிஞ்சதா? இல்லம்மா, வந்துச்சு, பார்த்துச்சு, குடி வந்துச்சு, அவ்வளோதாம்மா தெரியும். எதுக்குமா இவ்வளவு விசாரணை? உன் வீட்டுக்காரன் நல்லவன் நிரூபிக்கவா? ஆமாண்ணே, அவர் நல்லவருன்னு நான் நம்புறேன். ஏம்மா, ஏரியாக்காரங்க மொத்தமா கண்ணால பார்த்துருக்காங்க. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறியா? கண்ணால காண்பதும் பொய், காதால கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் அதை நம்புறேன். ஒரு விஷயம் குறிப்பா சொல்லிச்சுமா. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. சின்ன விஷயமா இருந்தாலும் எனக்கு யூஸ் ஆகும். நம்ம ஏரியால மூர்த்தி தெரு, மணி தெருவெல்லாம் கொண்டு காமிச்சேன். வீடு சூப்பரா இருந்துச்சு, வாடகையும் கம்மி. ஆனா அந்த பொண்ணு என்னன்னா இந்த தெருவில் தான் குடி வரணும்னு சொல்லி கேட்டுச்சு.
அதுக்கு ஏற்ற மாதிரி வேற வீடுகளும் இருந்துச்சு. ஆனா இதே வீடு தான் வேணும்னு கேட்டுச்சு. உடனே குடியும் வந்துடுச்சு. குடிநீர் இந்த வீட்டில் கிடையவே கிடையாது, வெளியே தான் போய் எடுக்கணும்னு. ஆனாலும் அந்த பொண்ணு இந்த வீடு தான் வேணும்னுச்சு. இது போதுண்ணே. இந்த விஷயத்துல இருந்து எனக்கு ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ். யாரும் உள்ள வந்துட்டாங்கன்னு நான் வெளியில வேகமா வந்தேன். அப்ப யாரோ ஒருத்தர் என்ன கட்டி பிடிச்சிட்டா சார். நைட்டோட நைட்டாக காலி பண்ணிடுச்சுமா. நெட் பேங்கிங்கில் எனக்கு அனுப்பி வச்சுது, நெட் பேங்கிங்கில் திரும்ப வாங்கிக்கிச்சு. அவ்வளோதாம்மா. ஏன் கேட்குற? நம்ம ஏரியாவில் மூர்த்தி தெரு, மணி தெருவெல்லாம் கொண்டு காமிச்சேன். வீடு சூப்பராக இருந்துச்சு, வாடகையும் கம்மி. ஆனால் அந்த பொண்ணு என்னன்னா இந்த தெருவில் தான் குடி வரணும்னு சொல்லி கேட்டுச்சு. என்னோட சந்தேகம் எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவ எதுக்காக போறப்ப திரும்ப வந்து சொல்லிட்டு போறா? ஒருவேளை அவரை சிக்க வைக்கணுங்கிறது அவளோட பிளானா இருந்ததுன்னா எதுக்காக கம்ப்ளைண்டா வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா? இல்ல, ஏதோ ஒன்று சரியில்லை, எங்கேயோ ஒன்று தப்பா இருக்கு. ஒன்று மட்டும் நிச்சயம், அவ வேணும்னே விரும்பிதான் இதே தெருவில் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே குடி வந்திருக்கா. ஆக அவ வந்ததுல ஒரு பர்பஸ் இருக்க தான் செய்யுது. பெரியமா. அபி, எங்கடா இருக்க? வீட்டில் தான் பெரியமா. அச்சோ, தர்ஷன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னப்போ எதுக்கு நீ வேண்டான்னு சொன்னையா? ஹெல்ப் பண்ண வேண்டாம்லாம் சொல்லல பெரியமா. இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ண மட்டும் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். ஆனா அவன் பெயில்ல. பெரியமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப தர்ஷன் அனுப்புனது நீங்க தானா? ஆமாண்டா அபி, அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல பெரியமா, அதை நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ணியிருந்திருக்கலாம்ல. வேற ஒண்ணும் இல்ல. அபி, அந்த பையனை ஸ்டேஷன்ல வச்சு ரொம்ப அடிக்கிறாங்களாமே, தர்ஷன் சொன்னா. அதுக்காகவாவது அவனை பெயில் எடுத்துடலாம்ல. இல்லம்மா, இப்ப அவரை கோர்ட்டு கஸ்டடியில கொடுத்தாச்சு. ஜெயில தான் இருக்காரு. இனிமே அடிப்பாங்கங்கிற பயம் இல்ல. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா அபி? யாருமா விட்டா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? போலீஸ் வந்து வெற்றி பிடிப்பட்டதும் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு ரம்யா அவளே வந்து நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு மாமா கிட்ட சொல்லியிருக்கா. அவ்வளோ நல்ல பொண்ணா அவ? அப்ப மாப்பிள்ளை மேலதான் தப்பா? இல்ல பெரியமா, அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க அவ ஏதோ ட்ரை பண்றா. இப்ப கூட இதுக்கு மேல இந்த ஏரியால இருக்க எனக்கு பிடிக்கல, நான் காலி பண்ணிட்டு போறேன்னு வீட்டுல வந்து சொல்லிட்டு போறா பெரியமா. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு நடந்துக்கிற மாதிரி தான் நடந்திருக்கா. அவன் மேல தப்பு இருக்குமா அபி? இதுதாம்மா எனக்கு சந்தேகத்தை வலுவாக்குது. நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி இருக்கு. வெற்றி இதுல சிக்கதான் வச்சிருக்காங்க. அதை நான் உறுதியா நம்புறேன். அதை தான் நான் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன். சரி அபி, மாப்பிள்ளை மேல தப்பு இல்லாம இருக்கிறப்போ எதுக்காக ஜெயில இருக்கணும்? ஜாமீன்ல எடுக்க வேண்டியது தானே? தர்ஷன் ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலான்னு சொல்றான். ஒருவேளை அவரை வெளியே எடுக்க வேண்டியது மட்டும்தான் நோக்கமா இருந்திருந்தா நான் ரம்யா காலையே விழுந்திருப்பேனே. என்ன சொல்ற நீ? ஆமா பெரியமா, ரம்யா தானா கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னா. ஆனா மாமா அப்படியெல்லாம் வாபஸ் வாங்காத, அவன் தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை அவரை காப்பாத்தணும்னா ரம்யா கால விழுந்தாவது கேஸ வாபஸ் வாங்க வச்சிருக்க மாட்டேனா? அபி, நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியலடா, கொஞ்சம் விளக்கமா சொல்ல. பெரியமா, வெற்றி மேல இப்ப கேஸ் இருக்கு. அவர் உள்ள இருக்காருங்கிறது இப்ப விஷயம் இல்ல. சம்பவம் நடந்தது எங்க தெருவுல, எங்க ஏரியால நடந்திருக்கு. அத்தனை பேரும் ஏன் புருஷன் பண்ணது தப்பு, அவர் பொம்பளை விஷயத்துல மோசமானவர்னு நம்புறாங்க. வெற்றி வெளியே வரதை விட அவர் மேல இருக்கிற இந்த கெட்ட பேரு போகணும். அதுதான் பெரியமா முக்கியம். புரியுதுடா. என் வீட்டுக்காரரு வெளியே வந்தே ஆகணும். அதுவும் அவர் தப்பு பண்ணவே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் வெளியே வரணும். இன்னொருத்தர் தான் இந்த சதியை பண்ணாங்கன்னு தெள்ள தெளிவா நிரூபிச்சுட்டு வெளியே வரணும். அதுதான் என்னோட நோக்கமே. அதுக்கும் ஜாமீனுக்கும் என்னம்மா சம்பந்தம்? மா, ஜாமீன்ல எடுத்தோன்னா அவர் தப்பு செஞ்சாருன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆயிடும். இந்த கேஸை நான் ஏத்துக்கிறேன், என்ன ஜாமீன்ல வெளியே விடுங்கன்னு நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும். வெளியில வந்தா அவர் குற்றம் இல்லாதவரா தான் வெளியில வரணும். அதுதாம்மா இப்ப என்னோட ஆசை, வேற எதுவும் இல்லை. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன் பாத்தியா? அவரே என்ன தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காரு, என்ன பண்றது? ஆமா, அது வரைக்கும் நீ எதுக்கு அங்க இருக்கணும்? இங்க வரலாம்ல. எதுக்கு பெரியமா? இதான் என்னோட வீடு.
அவர் இருந்தாலும் இல்லனாலும் நான் இங்க தான் இருக்கணும். அப்பா உடம்பு முடியாம இருக்காரு. இப்ப கூட நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணுமா? மா, அப்பான்னு இல்ல, வெற்றிக்கு எதிராக இந்த சதியை பண்ணது அப்பாவாவோ அண்ணனாவோ இருக்கலான்னு எனக்கு ஒரு டவுட். அப்படி இருக்கும்போது அந்த வீட்ல வந்து நான் இருக்கிறது சரியா இருக்காதுமா, விட்டுருங்க. எனக்காக இங்க வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போய் அபி. சாரிமா, உங்க புருஷன் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஏன் புருஷனை காப்பாத்தணும்னு நான் இங்க போராடிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எனக்கு இதுதான் முக்கியம். நான் அப்புறமா மெதுவா அங்க வரேன். இப்போ நான் போனை வைக்கிறேன். அபி,